Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைனரி சர்ச் ட்ரீ பார்க்க போறோம். So I will teach you the good way to perform the binary search tree. நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி தருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். புரியலனா டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் ஸ்டார்டிங் எலமெண்ட் எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். டாப் எலமெண்ட்டாக வேலை செய்யும். ஸோ அப்போ நான் வந்து இன்சர்ட் 14 பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் 14 பண்ணும்போது So I'm going to insert 14 as first element. So இப்போ insert 14 கொடுக்க போகிறேன்னா இது ஃபஸ்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 15 இருக்குது. ஸோ இப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன மெத்தட்னா இந்த சைடு வர எல்லாமே கிரேட்டராக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நோடு இருக்குல்ல, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் 5 கொடுத்தேன்னா இங்கே எல்லாம் 6 இருக்கணும். இதை விட அதிகமாக இருக்கணும் 7 இருக்கணும். இதை விட இதுக்கு அதிகமாக 8 இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்த எலமெண்ட்டுக்கு இது எல்லாமே கிரேட்டராக இருக்கணும். 5க்கு லெஸ்ஸராக இருக்கணும். இந்த இடத்துல இந்த வர எலமெண்ட் எல்லாமே, இங்கே வர எல்லா எலமெண்ட்டு எல்லாமே எப்படி இருக்கணும்? லெஸ்ஸராக இருக்கணும். 5 கொடுத்துருந்தேன்னா அப்போ இங்கே என்ன வரும்? 4, 2 அந்த மாதிரி வரணும். புரியுதா? இங்கே லெஸ்ஸராக வரணும். ஸோ அதுதான் இது வந்து ஸ்டெப்பு. இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? இன்சர்ட் 15 கொடுத்துருந்தாங்களா? அப்போ 15 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ 14க்கு அதிகமாக இருக்குது 15. அப்போ இந்த சைடு வரும், கிரேட்டர் சைடு எல்லாம் இந்த பக்கம் வர சொல்லியிருந்தேன். இன்சர்ட் 4 பண்ண போகிறேன். அப்போ 14, 15, 14க்கு கம்மியாக இருக்குது. அப்போ 4 இந்த பக்கம் வந்துடும். அதேமாரி நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? இது முடிச்சிட்டிங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இன்சர்ட் 9. அப்போ பைனரி சர்ச்சில் இன்சர்ட் 9 பண்ண போகிறேன். 14, 4, 15. 9 வந்து 14க்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 4 விட அதிகமாக இருக்குது. புரியுதா? லெஸ்ஸராக ஃபஸ்ட்டு லெஸ்ஸராக இருக்குது. அப்புறம் 4 பேரட் நோடாக இருக்குது. பேரட் நோட் 4 வந்து இப்போ இந்த ஸ்டார்டிங் எலமெண்ட்டை வந்து நம்ம பார்த்தோமா? அப்போ அதில் லெஸ்ஸராக கிரேட்டராக பார்த்தோம். அதே மாதிரி இங்கே லெஸ்ஸர் நோடு இந்த நோடுக்கு வந்தது. இப்போ இந்த நோடு பேரட் நோடு ஆக்கிக்கிட்டு இதில் லெஸ்ஸராக இல்லை கிரேட்டராக பார்க்கும். லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அதிகமாகும், கிரேட்டராக இருந்துச்சுன்னா 4 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அசைன் ஆகும். ஸோ இப்போ 4 வந்து 9 பார்க்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்குது? 4 கம்மியாக இருக்குது, அதே மாதிரி 9 அதிகமாக இருக்குது. நான் லெஸ்ஸர் சைடு இங்கே வரும் சொல்லியிருந்தேன். அப்போ கிரேட்டர் சைடு இந்த பக்கம் வரும். ஓகேவா? இப்போ 4 வந்து பேரனோட ஆக்கிக்கிட்டு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 9 கிரேட்டராக இருக்கும். அப்போ 9 இந்த பக்கம் வரும். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து பேரனோட வந்து பார்க்குறேன். பேரன் நோட் பார்க்கும்போது 9 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். நீ எப்பவுமே பென்சில் இங்கே வச்சுட்டே பாரு. 14 இருக்குது, அப்போது 9 வந்து கம்மி, அப்போ 4 வருது. அப்போ 4 விட அதிகமாக இருக்குது 9, அப்போ இந்த பக்கம் வரும். ஓகேவா? நீ சொல்லலாம் 9 வந்து இந்த பக்கம் போயிருக்கலாமே அதுக்குன்ட்டு. ஆனால் 14 விட கம்மியாக தானே இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கும்போது இந்த பக்கம் வருது. 4 விட அதிகமாக இருக்குது 9, அப்போ இந்த டைரெக்ஷனில் வருது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 7. அப்போ இன்சர்ட் 7. ஸோ அப்போ 14, 4, 15, அப்புறம் 9. இப்போ திருப்பி பாரு, 14 விட 7 வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷனில் வரும். ஆனால் 4 விட 7 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். ஆனால் 9 பாரு, 9 விட கம்மியாக வருது. அப்போ இந்த டைரெக்ஷனில் வரும். புரியுதா? ஃபஸ்ட்டு இது பேரட் நோடாக்குது, ஆனால் இந்த பக்கம் போகும்போது 9 இருக்குது. இது பேரட் நோடாக்கும் போது இதில் எந்த டைரெக்ஷன் போகலான்னு பார்க்கும். இப்போ 9 விட கம்மியாக இருக்குது, அதனால் இந்த டைரெக்ஷன். 9 விட அதிகமாக இருந்தால் இந்த டைரெக்ஷன் வந்துடும். சப்போஸ் 10 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 10 அதிகமாகும். ஆனால் இங்கே வந்து 7 தான் இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 14 விட கம்மி, அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். அப்புறம் 4 விட அதிகம், அப்போ இந்த டைரெக்ஷனில் போகும். அப்புறம் 9 விட கம்மி, அப்போ இந்த டைரெக்ஷனில் போயிட்டு 7 வந்து உட்காரும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 9 போட்டாச்சு, 7 பண்ணியாச்சு. இப்போ 18 இருக்குது. அப்போ 18 வந்து கொடுக்க போகிறோம். இன்சர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் பைனரி சர்ச் ட்ரீ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதர்வைஸ் தே வில் நாட் ப்ரொவைட் மார்க்ஸ் ஃபார் திஸ் சம் ஆர் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இப்போ என்ன எலமெண்ட் பண்ணணும்? 18 எலமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 18 வந்து பார்க்கணும். இப்போ 14 விட அதிகம் 18 கம்பேர் பண்ணும்போது, அப்போ இந்த சைடு போகும். இப்போ பாரு, 15 விட அதிகமாக, அப்போ என்ன ஆகும்? 18 இந்த பக்கம் அதிகமாகும். கரெக்டாக அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் 3. ஸோ இன்சர்ட் 3 கொடுக்குறோமா? ஸோ இன்சர்ட் 3 கொடுக்க போகிறோம். இப்போ வந்து 14 விட 3 கம்மி, அப்போ இந்த டைரெக்ஷனில் வரும். அதேமாரி 4 வந்து 3 விட அதிகம். புரியுதா? 3 வந்து லெஸ்ஸரு 4 கம்பேர் பண்ணும்போது, அப்போ நம்ம இந்த சைடு வரையோமா?
அவ்வளோதான். இதுதான் லெஸ்ஸராக இருந்தால் இந்த சைடு வரைய போகிற, கிரேட்டராக இருந்தால் இந்த சைடு வரைய போகிற, பேரண்ட்னோட கம்பேர் பண்ணி அந்த நம்பரை வந்து அசைன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ 14 விட கம்மியாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்துச்சு. 4 விட அதிகம் 4 விட கம்மி 3 தான் கம்மி. இந்த இடத்துல 4 வந்து அதிகமாக இருக்குது. அப்போது கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வருது. சப்போஸ் நான் இப்போ வந்து 5 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் அதிகமாகும். ஆனால் 5 வந்து 9க்கு கம்மியாக இருக்கும். அப்போது 5 இந்த பக்கம் அதிகமாகும். இப்போ நான் 9 கொடுத்துருக்கேன், அப்போ 4 விட அதிகம், அப்போ இங்கே அதிகமாகுது. அதேமாதிரி 7 கொடுத்தோமா, அப்புறம் 7 இன்சர்ட் பண்ணும்போது 7 வந்து 4 விட அதிகம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்துச்சு. இப்போது 9 விட கம்மினால இந்த பக்கம் வரும். ஸோ லெஸ்ஸராக இருந்தால் இந்த பக்கம், கிரேட்டராக இருந்தால் இந்த பக்கம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 14 விட 5 கம்மி, அதேமாதிரி 4 விட 5 கம்மி, அப்போ 3 கம்மி. அப்போது 3 வந்து இங்கே அசியூம் ஆகும். புரியுதா? 14 கம்மியாகுது 4க்கு, அதேமாதிரி 4 3க்கு கம்மியாக இருக்குது, அதனால் 3 இங்கே அசைன் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் 5. இப்போ வந்து 5 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுவோமா, எது கிரேட்டர் எது லெஸ்ஸர்னு. இப்போ 14 விட 5 கம்மி, அப்போ இந்த சைடு வரும். ஆனால் 4 விட 5 அதிகம்னா எந்த பக்கம் வரும்? இந்த சைடு வந்துடும். அதேமாதிரி 9 விட 5 கம்மி, அப்போ எந்த பக்கம் வந்துடும்? இந்த சைடு வரும். கம்மினா இந்த சைடு, கிரேட்டர்னா இந்த சைடு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி 7 விட 5 என்னது? கம்மி, அப்போது இந்த சைடு வந்துடும். சப்போஸ் நான் வந்து 10 கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா, இப்போது இன்சர்ட் பண்ணுறது லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது 10 கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா, 14 விட கம்மியாக 10 அப்போ இந்த பக்கம் வரும். 4 விட அதிகம், அப்போ இந்த பக்கம் வரும். அதேமாரி 9 விட அதிகம், இந்த பக்கம் வரும். அப்போ இந்த பக்கம் தான் 10 உட்காரும். ஓகேவா? இப்போ வந்து 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 16 இன்சர்ட் பண்ணுறோம். 14 விட அதிகம், அப்போ இந்த சைடு வரும். 15 விட அதிகம், இந்த சைடு வரும். ஆனால் 18 விட கம்மி 16, அப்போ இந்த சைடு வரும். நீ கிரேட்டர் சைட் போனாலோ லெஸர் சைட் போனாலோ 2 நோடு வந்துருக்கும். அந்த 2 நோடில் இன்னொரு 2 நோடு க்ரியேட் ஆகும். அப்போது இந்த சைடு கிரேட்டராக அசியூம் பண்ணிக்கணும், இந்த சைடு கிரேட்டராக அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு லெஸராக அசியூம் பண்ணிக்கணும், இந்த சைடு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அப்போது இது வரைக்கும் போட்டதில் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம்? ஸோ வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் 4. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 4 இன்சர்ட் பண்ணியிருப்போம். இதை பற்றியா இங்கே 4 இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கும் போது இந்த நோடை வந்து கணக்கு எடுக்காது. அப்போ என்ன பண்ணோன்னா 14 விட கம்மியா, அப்போ 4 திருப்பி 4 இருந்துச்சுன்னா இதை வந்து பார்க்காம நெக்ஸ்ட் நோடுக்கு போயிடும். அப்போ 3 விட 4 என்னது? கிரேட்டர்னா இந்த பக்கம் வரும், இந்த சைடு வரும். லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்திருக்கும். சப்போஸ் நான் 2 இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 இங்கே இன்சர்ட் ஆகும், லெஸ்ஸராக இருக்குன்ட்டு. 3 விட கம்மியாக இருக்குது. ஆனால் நான் 4 தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்போ 14 வந்து ஸ்ட்ரைட்டாக 3, அதாவது 4 வந்து ஸ்ட்ரைட்டாக 3க்கு போயிடும். அப்போ 3க்கு போகும்போது லெஸ்ஸராக கிரேட்டராக செக் பண்ண சொல்லும். இது வந்து 4 வந்து கிரேட்டர், அப்போ இந்த சைடு தான் வரும் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம்? 20 இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ 20 இன்சர்ட் பண்ண போகிறோன்னா இன்சர்ட் 20 கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா 14 வந்து 20க்கு அதிகமாக இருக்குது. அப்போது 20 வந்து 14க்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் வரும். அதேமாதிரி 15 விட அதிகமாக இருக்குது 20, அப்போ இந்த பக்கம் போகும். அப்போ இந்த நோடை செக் பண்ணும்போது 20க்கு அதிகமாக தான் இருக்குது. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்துடும். கிரேட்டராக இருந்தால் இந்த சைடு தான் வரும் சொல்லியிருக்கேன். பேரனோட செக் பண்ணிகிட்டே வரும். நான் இப்போ இந்த சைடு போனால் இங்கே யார் இருக்காங்க இவங்க கூட செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடு போனால் இங்கே யார் கூட இருக்கான்னு செக் பண்ணி. இப்போ இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது? லெஸ்ஸர் 16 இருக்குது. 18 விடவே கம்மி, அப்போ 18 விட அதிகம் 20, அப்போ இந்த சைடு உட்காரும். இது கிரேட்டர் சைடு. ஓகேவா? மறந்துடாத. நெக்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ண போகிறோன்னா 17 இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 17 இன்சர்ட் பண்ண போகிறோமா? அப்போ 14 விட 17 அதிகம், அப்போ இந்த சைடு போகும். அதேமாதிரி 15 விடவும் அதிகம் 17, அப்போ இந்த சைடு போகும். ஆனால் 18 விட கம்மி, 18 விட கம்மி. அப்போது இங்கே ஒரு நோடு இருக்கு இல்லையா? ஆல்ரெடி 16 விட அதிகம், அப்போ 17, அப்போ இந்த பக்கம் வரும். புரியுதா? 14 செக் பண்ணுவோம், 15 செக் பண்ணுவோம், 18 செக் பண்ணுவோம். 18 விட கம்மி வந்து 17, அப்போ இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 16 வரும். 16 விட அதிகம், அதனால இந்த சைடு போகும். நீ ஒரு வாட்டியும் பென்சிலை வச்சு இந்த மாதிரி டைரக்ஷனை மார்க் பண்ணிகிட்டே வா. அப்போ தான் உனக்கு வந்து தெரியும் எது லெஸ்ஸர் எது கிரேட்டர். சும்மா அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் லெஸ்ஸர் இந்த பக்கம் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தாலும் போட முடியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம்? 9 இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் 9 கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி 9 இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் 14 வந்து 9 விட கம்மி. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். இப்போ 4 விட 9 அதிகம், அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். அதிகம்னா இந்த டைரெக்ஷன் சொல்லியிருக்கேன்னா, அப்போ 9 வந்து இந்த இடத்துல பார்க்காது, நெக்ஸ்ட் நோடுக்கு போயிடும். நெக்ஸ்ட் நோடு என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 விட 9 அதிகமாக, அப்போ இந்த சைடு வரும், இந்த சைடு வந்துடும். கிரேட்டராக இருந்தால் இந்த சைடு வரும், லெஸ்ஸராக இருந்தால் இந்த சைடு வரும். புரியுதா? நெக்ஸ்ட் நோடு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு எலமெண்ட் பார்க்கலாம். 14. இப்போ 14 இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ 14 இன்சர்ட் பண்ண போகிறோமா? இப்போ 14 வந்து டாப் எலமெண்ட்டை வந்து கன்சிடர் இப்போ பண்ணாது. ஏன்னா 14 இன்சர்ட் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 14 இன்சர்ட்டும் ஆயிருக்கு, அஸ் எ டாப் எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ இது கன்சிடர் பண்ணிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 15 சும்மா கம்பேர் பண்ணு. இப்போ 4 வந்து கம்மியாக இருக்குது 14 கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி 15 வந்து
14க்கு அதிகமாக இருக்குது. அப்போ அதனால என்ன பண்ணோன்னா, இங்கே ஆல்ரெடி எலமெண்ட்ஸ் ஆக்குப்பையில் இருக்குது. இந்த சைடு பார்க்கும்போது இந்த 4ன்னு இங்கே இருக்கா, இப்போ இந்த நோடு ரெண்டுமே ஃபில் ஆகிருக்கு. இங்கே 15 பார்த்தா இங்கே வந்து கிரேட்டர் சைடு ஃபில் ஆகிருக்கு, லெஸ்ஸர் சைடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் 15 இருக்கா, 14 நான் இங்கே இன்சர்ட் பண்ணுவேன். ஏன்னா 15 வந்து கிரேட்டர் நம்பர், 14 லெஸ்ஸர் நம்பர். இப்போ நான் இந்த நோடு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 4 வந்து கம்மி, ஸோ இதை எடுக்க முடியாது. இப்போ 15 பார்த்தனா இங்கே ஒரு நோடு எம்டியாக இருக்குது, லெஸ்ஸர் எம்டியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ 14 செக் பண்ணிப்பேன், 15 விட அதிகமாக கம்மியானு. இப்போ 15 விட கம்மி, அப்போ எந்த சைடு இன்சர்ட் ஆகும், லெஸ்ஸர் சைடு இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன, 5. ஸோ இப்போ இன்சர்ட் 5 பண்ண போகிறோம். 5ம் ஆல்ரெடி வந்து இன்சர்ட் ஆகிருந்த நம்பர் தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே பார்த்தியா 5 ஆல்ரெடி இன்சர்ட் நம்பர் தான். இப்போ நம்ம 5 தான் செக் பண்ண போகிறோம். இப்போ 14 விட 5 கம்மி, 5 வந்து 4 விட அதிகம், அப்போ 5 இந்த பக்கம் அசைன் ஆகிட்டே வரும். இப்போ 9 விட கம்மி 5, அப்போ இந்த பக்கம் வரும். 7 விடவும் கம்மி 5. இப்போ வந்து 5 விடவும் 5ன்னு சொல்கிற போகிறோம். ஆனால் அப்படி கிடையாது, இங்கே வந்து எண்ட் ஆகிடும். ஓகேவா. பிகாஸ் நம்ம 4 இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு நோடை வந்து இந்த நோடை வந்து ஆல்ரெடி இந்த நோடை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நோடை போய் செக் பண்ணுவோம், இது கிரேட்டராக லெஸராக பார்த்து சொல்லுன்னு சொல்லி. இப்போது இங்கே நோடே இல்லை, சப் நோடே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இருக்குன்னா நான் இந்த நோடை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 3 வச்சு கம்பேர் பண்ணுவேன் 5. இப்போ 5 வந்து அதிகமாக கம்மியான்னு பார்க்கும்போது 5 இந்த பக்கம் இன்சர்ட் ஆகிக்கும். ஆனால் இங்கே வந்து எந்த நம்பரும் இல்லை, எலமெண்ட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணலை. 5 ஸ்ட்ரைட்டாக 5 இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஆனால் 5 வந்து இங்கே ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து திருப்பி 5 ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. அப்போ வந்து ட்ரீ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஸோ ரவுண்டெலாம் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, நான் கொஞ்சம் வேகமாக போடுறேன். அழகாக போடணும், ரவுண்ட் இப்படி போடணும். கொஞ்சம் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி அவர் ஃபைனல் பைனரி சர்ச் ட்ரீ. இதுதான் வந்து நம்மளோட சர்ச் ட்ரீ. எல்லா எலமெண்ட்டையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ. So this is the procedure to write binary search tree. இது எக்ஸாம்பிள் கொஷின் நோட் பண்ணி போட்டு பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் செகண்ட் எக்ஸாம்பிள் கொஷின் நோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள்.